புதுக்கோட்டையில் சேதமடைந்த நிலையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற திறப்பு விழா மாவட்ட முதன்மை நீதிபதி பூரண ஜெயா ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் நீதிமன்றத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். நீலகிரி மாவட்டம் ஆரோட்டுப்பாறை பகுதியில் கோயில் திருவிழாவின் போது குழாயில் தண்ணீர் வராதது குறித்து ஆராய சென்ற ரவி என்பவர் காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் அமைந்துள்ள அடைக்கல அன்னை தேவாலயத்தில் 295ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் பங்குத்தந்தை தங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்பவனியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 20,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தூய லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியல் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர் குறித்து CCTV காட்சிகளை ஆதாரமாக கொண்டு வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் அதிகப்படியான மக்கள் கூடும் இடமான வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியல் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த திருநங்கைகள் விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள அழகி போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். எங்க கணவரை நினைச்சு நாங்க மணப்பெண் கோலத்துல அவரை நினைச்சு தாலி கட்டி வருஷத்துல ஒரு நாள் எங்க வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுனா அந்த நாள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி மணப்பெண் கோலத்துல தாலி கட்டி எங்க கணவரை நினைச்சு கூத்தாண்டவரை கணவரை நினைச்சு நாங்க தாலி கட்டுவோம். அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க கணவர் போர்ல பலி கொடுத்துறாங்க. அந்த துர்க்கனால நாங்க இது பண்ற விதமா நாங்க தாலி அடிச்சு கும்மி அடிச்சு அழுது ஒப்பாரி வச்சு எங்களோட துக்கங்கள் எல்லாம் அந்த துக்கத்தோட முடியும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அழுகுற ஒரு துக்கமான நாள். பிளஸ் அது இல்லாம நான் லாஸ்ட் நாள் அது நாங்க எல்லாரும் பிரியிற நாள். அதனால அது கொஞ்சம் கஷ்டமா. நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் கிராமத்தில் இருந்து மசினகுடி செல்லக்கூடிய சாலையை புலி ஒன்று கடந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. புலியின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் கண்காணித்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சிங்காரா மற்றும் பார்சன்ஸ் வேலி உள்ளிட்ட வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ பரவி வருவதால் ராணுவத்தினர் உதவியுடன் ஹெலிகாப்டர் மூலம் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோயிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு சகோபுர திருவீதி உலா காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் சித்திரை பெருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவமான இந்த சகோபுர திருவீதியுலா காட்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.